உள்ளிட்ட மாநில தளபதி அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்காரு? 1,30,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமைத் தொகை போன மாதம் மட்டும் 9,000 வழங்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே பெண்களுக்கு 3,000, திருப்பி 1,000 ஒன்று 5,000 ஒரே மாசத்துல 9,000 மகளிர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மகளிர் விடிய பயணம், அது மட்டும் மகளிர் விடிய பயணம், காலை உணவு திட்டம், 4 உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த 4 உணவு திட்டத்தில் ஒரு பீடி வேலை தொழிலாளியோட மகள் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க. இப்படி எத்தனையோ திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. சரி, கதவுக்கு நம்ம என்ன செஞ்சு என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து முன்னாடி அமைச்சராக கொடுத்தா மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பசுகளை பாடம் கட்டி கொடுத்தாரு, அக்ரி காலேஜ் கட்டி கொடுத்துருக்காரு. நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு கொடுக்கல 6 கோடி ரூபாயில அறிவிப்புங்க. நம்ம மாவட்ட வேலைவாய்ப்புல ஜிம்மு 2 கோடி ரூபாயில ஜிம்மு ஏசி வசதியோட ஜிம்மு கட்டி கொடுத்துருக்காரு. 6 கோடி ரூபாயில நீச்சல் கூட வெளியாகிட்டாங்க. இசை பண்ணி சொந்த கட்டியிருக்காரு. நம்ம பழைய எஸ்பி ஆபீஸ் பக்கத்தில் 5 கோடி ரூபாயில தோழி தங்கம் கட்டியிருக்காரு. இப்படி நம்ம பகுதியிலேயே கரூர்ல புதிய பேருந்து நிலையம் 40 ரூபாய் கொண்டிருக்காரு. டைட்டில் பார்க்கு ஈரோடு கோதையில 38 கோடி ரூபாயில அடிக்கடி கட்டியிருக்காரு. கரூர் வாகன சாலை இணைக்கிறது 14 கோடி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கோவையோட விரிவாக்கத்துக்கு 144 கோடி, ஈரோடு விரிவாக்கத்துக்கு 84 கோடி. இப்போ 9 கோடி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் பொதுவாக செஞ்சிருக்காரு. நம்ம 9 வார்டுக்கு 34 பார்த்தீங்கன்னா சாலை வசதி மட்டும் 28 பணிகள் செஞ்சிருக்கோம். 15 பணிகள் 5 செஞ்சிருக்கோம்.
அந்த எலெக்ஷன் நிச்சயமாக ஒரு ஐடியா பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம இடம் கொடுக்கூடாது. அனைவரும் வந்து கொண்டு அதிக வாக்களித்து அந்த செந்தில்பாலாஜி அவர்களையும் திமுக சிறப்பு வாய்ந்த தொகுதியிலேயே செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கொடுக்கிறது வரவேற்புரையாற்றியிருக்கின்ற கரூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மாநகராட்சியினுடைய துணை மேயர் பேரவைக்குரிய திரு தாரணி சரவணன் அவர்களே, இந்த இணைய நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற தோழமையை சார்ந்திருக்கக்கூடிய திரு விசா சண்முகம் அவர்களே, திரு ஆசை சிவா அவர்களே, அண்ணன் திரு ஜோதிபாஸ் அவர்களே, அக்கா கலாராணி அவர்களே, திரு இளங்கோ அவர்களே, திரு வெங்கடேஷ் அவர்களே, திரு சந்தோஷ் அவர்களே, திரு அருண்குமார் அவர்களே, திரு மோகன்ராஜ் அவர்களே, திரு வாசி அவர்களே, திரு ஸ்ரீரங்கன் அவர்களே, வருகின்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்திலூர் இளங்கோ அவர்களே, மாநகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் திரு எஸ்பி கனகராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, மாவட்ட சார்பணியுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, ஏனைய தோழமை துறை சார்ந்திருக்கக்கூடிய அத்துறை கழகத்துடைய நிர்வாகிகளே, வருகைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிஎல்ஏ, பிஎல்சி, பிடிஏ, பூத்தினுடைய வெள்ளும் தமிழ் பெண்கள், பூத்தினுடைய இளைஞர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட அத்துறை பேருக்கும் அங்குள்ள வணக்கத்தை எப்போது தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் அமைத்திருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வேட்பாளர் அறிவிப்புகளுக்கு முன்பாகவே நாம் ஒவ்வொரு பகுதிகள் வாரியாக, ஒன்றியங்கள் வாரியாக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று கரூர் மேற்கு பகுதியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் என்று சொல்லி அன்பு சகோதரர் தாரணி சரவணன் அவர்கள் மொத்த வாக்காளர்களும் பங்கு பெற செய்யக்கூடிய அளவிற்கான மிக பிரமாண்டமான, மிக எழுச்சியான ஒரு செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே வந்திருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும், தோழமைகளை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாக குழுமங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அந்த வணக்கத்தை எப்போது தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்பதை உறக்க சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவது தமிழ்நாடு அணி என்பதை உறுதிபட சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்த்திட வேண்டும். நம்முடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர்கள் 5 ஆண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும். ஒரு அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டுகளுக்குள் ஒரு மாவட்டத்திற்கு 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை வழங்கிட முடியுமா என்று யோசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களாக வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் பெற்றிருக்கக்கூடிய திட்டங்களில் குறிப்பாக நம்முடைய புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதே போல ஐடி பார்க் அமைப்பதற்கு 38 கோடி ரூபாய் நிதிகளை அமைப்பதற்கு 245 கோடி ரூபாய் நிதிகளையும், அதே போல பாதாள சாதனை அமைப்பதற்கு 485 கோடி ரூபாய் நிதிகளையும், கரூர் கோவை சாலை விரிவாக்கத்திற்கு 134 கோடி ரூபாய் நிதிகளையும், கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கத்திற்கு 62 கோடி ரூபாய் நிதிகளையும், 9 மினி டெக்ஸ்பார்க் அமைப்பதற்கு 22 கோடி ரூபாய் அரசு மானியமாக நிதிகளையும், மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் கட்டணம் கட்டுவதற்கு 20 கோடி ரூபாய் நிதிகளையும், அரசு கலைக்கல்லூரியில் கூடுதலாக வகுப்பறை
கட்டிடங்கள் கட்டுவதற்கு 15 கோடி ரூபாய் நிதிகளையும், மாவட்ட நூலகம் அமைப்பதற்கு 6 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதிகளையும், அதேபோல முதலமைச்சர் படைப்பகத்திற்கு 3 கோடி ரூபாய் நிதிகளையும், அறிவியல் பூங்கா அமைப்பதற்கு 6 கோடி ரூபாய் நிதிகளையும், அறிவுசார் மையம் அமைப்பதற்கு 2.5 கோடி ரூபாய் நிதிகளையும், மகளிர் தங்கும் தோல்வி விடுதி கட்டுவதற்கு 5 கோடி ரூபாய் நிதிகளையும், காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் அமைப்பதற்கு 6.25 கோடி ரூபாய் நிதிகளையும், இசைப்பள்ளிக்கு 1.25 கோடிகளுக்கு நிதிகளையும் என தொடர்ச்சியாக ஒரு நாள் முழுவதும் சொல்லக்கூடிய அளவிற்கான திட்டங்களை முதலமைச்சர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். புதிதாக ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி கல்விக்கும் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டம் என்று சொன்னால் வாழ்நாளில் நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கான சாதனை திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும். ஆகையால் வந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், பூத்து கம்பெனியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரிடத்திலும் அன்பான வேண்டுகோளாக வைப்பது, நம்முடைய மேற்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் நாம் நேரிலே சந்தித்திட வேண்டும். ஏறத்தாழ 36,000 வாக்காளர்கள் நம்முடைய மேற்கு பகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் 36,000 வாக்காளர்களையும் நாம் ஒருவர் தவற விடாமல் அனைவரையும் நேரிலே சந்தித்து, நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது. அதில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளும் உதயசூரியன் வென்றது என்ற சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு நாம் தேர்தல் களத்திலே பணியாற்றிட வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் ஏறத்தாழ 100 வாக்காளர்களுக்கு ஒருவரை நாம் பிரித்து நாம் பணிகளை கையில் எடுத்திருக்கிறோம். ஆக நாம் கையில் எடுத்திருக்கக்கூடிய 100 வாக்காளர்களையும் ஒருவரை கூட தவற விடாமல் அனைத்து வாக்காளர்களையும், அது இளம் வாக்காளர்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் அனைவரையும் நேரிலே சந்தித்து அவர்கள் இயக்கத்திற்கு ஆதரவாக, நம்முடைய தோழமை இயக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிட வேண்டும். அந்த அளவிற்கான பணிகளை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய 283 வாக்குச்சாவடிகளிலும் 3/2 வாக்குகளை உதயசூரியன் பெற்றது என்ற சரித்திர சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, மாண்பு முதலமைச்சர்கள் இந்த 5 ஆண்டுகளில் வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு சாதனை திட்டங்களை நாம் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 1,91,000 தாய்மார்கள் நம்முடைய முதலமைச்சர்களால் வழங்கப்படுகின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனடைந்து வருகின்றார்கள். இது ஒரு சிறப்பு திட்டமாகும். இந்த திட்டம் என்பது நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 3,000 லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கிறது என்று சொன்னால், அதில் ஏறத்தாழ 1,91,000 தாய்மார்கள் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை மாண்பு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அதே போல வெளியில் பயணம், அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 11,988 மாணவிகள் தங்களுடைய உயர்கல்விக்காக மாதம் 1000 ரூபாயை பெற்று வருகின்றார்கள். தமிழ் புதல்வர் திட்டத்தின் மூலமாக 7,420 மாணவர்கள் மாதம் 1000 ரூபாயில் உலகம் உங்கள் கையில் மடிக்கடி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலமாக 11,876 மாணவ மாணவிகள் மடிக்கணியை பெற்றிருக்கின்றார்கள். நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமாக 2,445 புதிய வீடுகள் கட்டி பயனாளிகளிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. காலை உணவு திட்டத்தின் மூலமாக 30,669 மாணவ மாணவிகள் குழந்தைகள் காலை இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றார்கள். இப்படியான திட்டங்களோடு சேர்த்து இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களாக, குறிப்பாக 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கு 59,108 அதற்கான நிதிகளை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் ஒரு இடம் எண்ணி பார்த்திட வேண்டும். நீங்க கவுன்சிலர் வேட்சம் என பேசும்போது சொன்னார், அவர் வார்டு 19 ரூபாய்க்கு வேலை வந்திருக்கு. ஒரே வார்டுக்கு 19 கோடி. யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? இது கூட நான் கொஞ்சம் பெருமையா சொல்லுவேன். இந்த 5 வருஷத்துல நம்முடைய மாநகராட்சியில் மட்டும் முதலமைச்சர் கொடுத்த நிதி 1,140 கோடி ரூபாய்க்கு மாநகராட்சிக்கு மட்டும் நிதிகளை முதலமைச்சர்
கோடியில ஏறத்தாழ 287 கிலோமீட்டர் நீளம் தாழ்வு போடுறோம். 287 கிலோமீட்டர் நீளத்திற்கு நாம் தார் சாலைகளை அமைத்திருக்கிறோம். அதே போல மழைநீர் வடிகால் 102 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குடிநீர் பணிகளுக்கு 26 கோடி ரூபாய் நிதி. அதே போல எல்இடி விளக்கு 15 கோடி ரூபாய்க்கான நிதிகள், தினக்கல்வி வேளாண்மைக்கு 27 கோடி ரூபாய் நிதி என ஒட்டுமொத்தமாக 1024 கோடி ரூபாய் அளவிற்கு மாநகராட்சி நிதியை தந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய 12 ஊராட்சிகளுக்கு 200 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை கொடுத்து 5 ஆண்டுகளில் 5000 கோடி வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய கரூர் மாவட்ட மக்களும் நம்முடைய கரூர் தொகுதி மக்களும் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக வரக்கூடிய 2026 தேர்தல் களத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு உதயசூரியன் அதிகமான வாக்குகளை பெற்றது. அந்த வாக்குகளை படைக்கிறோம் என்ற பெருமையை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பேசும்போது பதில் சொன்னார், நம்ம செஞ்ச சாதனைகள் எதிர்முகாமல் இருக்கக்கூடிய வேதனைகள் நம்ம சாதனையை சொல்லலாம். 5 வருஷத்துல முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்கள்கிட்ட போய் வீடுகளுக்கு போகும்போது அக்கா நீங்க கலைஞர் மகளிர் உரிமைத்தொகையை வாங்குறீங்க, பயனடைகிறீங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவா உதவி சொல்லி மாற்றுறீங்கன்னு கேட்கலாம். ஒரு வீட்டில் போய் சகோதரி நீங்க புதுமை பெண்ணில் பயனடைகிறீங்க, அரசாங்கம் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவா வாங்குறீங்கன்னு கேட்கலாம். இன்னொரு வீட்டில் இருக்க தம்பியை பார்த்து நீங்க தமிழ் புலவர்களில் பயனடைகிறீங்க, எங்களுக்கு ஆதரவா வாக்குறீங்கன்னு கேட்கலாம். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி வாக்காளரை சந்தித்து நாங்கள் அரசுடைய திட்டங்களை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம், அதை வழங்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற பெருமையோடு வாக்காளரை சேர்த்து சந்திக்கக்கூடிய தைரியம் தினம் நம் இடத்தில் இருக்கின்றன. ஆனால் எதிர்பார்க்க மைண்டை குறிச்சா பத்திரிகையாளர் சந்திச்சா பேசுறதுக்கு உரிமையை பேசுவது. நானும் 30 வருஷமா பொதுவாளர்கள் இருக்கு. இதுவரை ஒரு நாளும் நான் யாரையும் தரக்குறைவாக கண்ணிய குறைவாக மிக மோசமான வார்த்தைகளை பொதுவெளியை பயன்படுத்துவதில்லை, இதை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஆனால் எதிர்முகாமல ரொம்ப மோசமா கடுமையா எவ்வளவெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது. அக்கா இவ்வளவு பேர் இருக்கீங்க, வாழ்க்கையில எல்ஜிபி பெற்றோர்கள்லாம் விலைக்கு வாங்கின ஆசை இங்கே இருப்பதில்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சாயம் கொடுத்து மண்ணுக்கு எடுத்து உழைச்சு எல்ஜிபி பெட்ரோல் பண்ற விலைக்கு வாங்கி அதற்கு முன்னாடி டெக்ஸிக்கார வச்சு அந்த ஆபீஸ் போட்டு ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சு நான் சம்பாதித்த சொத்துக்களை மாவட்ட மக்கள் அவர்களுடைய யாருக்காக உழைக்கிறோம், யார் நம்மை அடையாளம் காட்டினார்கள், நம்மை உயர்த்தி பிடித்தவர்கள் யார், நம்மை நம்பி வாக்களித்தவர்கள் யார், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை மனதில் செயல்பட்டால் நிச்சயம் ஒரு தேர்தலில் நாம் மக்களோடு இருந்த கலந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதியாக பணியாற்றினால் தொடர்ந்து வெற்றியை பெறுவார்கள். அந்த வெற்றியை தான் கரூர் மக்கள், கரூர் மாவட்ட மக்கள் நம் இயக்கத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்கள் வழியில் உங்களுடைய தேவைகளை அரசுடைய திட்டங்களால் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை. நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு வழி மேலே சொல்வதை நாம் அரசுடைய திட்டங்களை சொல்லி மக்களுக்கு வாக்குகளை செய்ய வேண்டும். எதிர்முகாமில் திட்டங்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, அதனால் வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி கூட நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்துகின்ற திட்டங்களை உயர்த்தி சொல்கிறார்கள் தவிர புதுமையாக இடத்தில் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆகையால் அரசு என்பது மக்களுக்கான அரசு. நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது டெல்லி தமிழ்நாட்டிற்குமான தேர்தல். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் கால் பதிக்க துடிக்கிறது. அதற்கு அடிமை அதிமுகவை பயன்படுத்திக் கொள்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அடிமை அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஆளுநர் நினைக்கின்ற எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆளக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். தோழர்கள் தலைவருக்கு துணையாக இருக்கிறார்கள். அந்த வகையில்
200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். அந்த 200 தொகுதிகளில் கரூர் மாவட்டத்திற்குரிய 4 தொகுதிகளும் மகத்தான வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்க வேண்டும். அது கரூர் தொகுதி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் வென்றது என்ற சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவருக்கும் அவர்கள் கேட்டுக்கொண்டு, இது தொகுதியுடைய செயல்கள் மட்டுமல்ல, ஒரு பகுதியுடைய செயல்கள். சில முகாம்னா இருக்கும். எது முகாமா? தற்காலிகத்தில் ஊருக்கு போகாத சிப்பாய்கள், செய்த சாதனைகளை சொல்வதற்கு திறமை இல்லாதவர்கள், சாதனைகளை செய்திருந்தாலே சொல்வதற்கு. நாம் சாதனைகளை செய்திருக்கின்றோம், மக்களிடத்தில் சொல்கின்றோம், வாக்குகளை கேட்கின்றோம், மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய மேற்கு பகுதியில் உட்பட்ட 45 வாக்குச்சாவடிகளிலும் 3/2 வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றோம் என்ற பெருமையை வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளும் தோழமை இயக்கக்கூடிய நிர்வாகிகளும் உறுதி செய்திட வேண்டும் என்று அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் உங்கள் மூலமாக பகுதி செயலருக்கும் மாணவர் செயலருக்கும் ஒரு சின்ன ஆரோக்கியமான போட்டி. முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மத்திய மேற்கு பகுதியுடைய செயலர் ஜோதிதாஸ் இருந்தார். அவர் சொன்னார், இதெல்லாம் 6 பகுதிகளில் மத்திய மேற்கு பகுதியில் அதிகமான ஓட்டுகளை வாங்கணும்னு சொன்னார். அப்போ கடராஜன் சொன்னார், இதெல்லாம் காரணி சாரோட அவர் பகுதியில் அதிகமான ஓட்டு வாங்குவார் அப்படின்னு இவர் மேலே அவர் நம்பிக்கை வச்சு சொன்னார். அது அவர் சொன்னாங்க, யார் சொல்லுவோம் நான் சொன்னேன், பகுதி சார் தான் சொல்லுவோம் யார் அதிகமான ஓட்டுகளை வாங்குவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 6 பகுதிகளில் நம்முடைய மேற்கு பகுதி அதிகமான அந்த நம்பிக்கை வாக்கிடுகின்ற பொழுது வாக்கிடுகை முடிந்து பகுதி சிறப்பு கைவிட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிட வேண்டும். அதற்கான கடமையை நான் செய்திட வேண்டும். வரும்போது வண்டியில் எம்எஸ்கேன் இருந்தால் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் களம் இல்லாமல் பற்றி சொன்னார். பேசும்போது அவர் யதார்த்தமாக கேட்டார், தம்பி ஏழுக்கு டெபாசிட் வாங்கலாம் கேட்டார். நான் என்ன ஓட்டு 7 அடிக்கு மாற்றிட்டு சொல்லலாம்னு சொன்னேன். அந்த அளவிற்கு மக்களுக்கு ஒரு எதிரான இயக்கமாக மக்கள் விரும்பாத ஒரு கூட்டணியை அமைத்து மக்களுக்கு எதையும் செய்யாத ஒரு அரசாக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவரோடு ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை அடகு வைத்திருக்கின்றார்கள், அடமானம் வைத்திருக்கின்றார்கள். அடகு வைக்கப்பட்ட தமிழ்நாட்டை 5 ஆண்டுகளாக மீட்டெடுத்து நெஞ்சுவதோடு ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கான ஆட்சி பொறுப்பை ஏற்றிட வேண்டும். அதற்கு கரூர் மாவட்டம் 4 தொகுதிகளில் உதயசூரியன் வென்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு, நிச்சயமா 45 பூத்திலையும் 3/2 வாக்குகள் உதயசூரியனுக்கு நாம் பெற்றிட வேண்டும். அதற்கு நம்முடைய கூட்டுறவுடைய நிர்வாகிகள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர்களுக்கு கரூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மனமான நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வருகைக்கு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பு கலந்த நன்றி, வணக்கம். ஆயிரத்தி 1996ஆம் ஆண்டு தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து மக்கள் பணிக்கு ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மக்கள் செல்வாக்கோடு 96லிருந்து இன்று வரை கரூர் மக்களின் ஒவ்வொரு வீட்டு பிள்ளையாக வாழ்ந்து வருகின்ற நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து பரிசளிக்கிறோம்.